மனித சமுதாயம் பல்வேறு விதமான கொள்ளை நோய்களை எதிர்கொண்டிருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு 1910, 20கள்லாம் நீங்கள் இப்போ கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது காரை தூக்கி போட்டுருவாங்க கடலில், அவ்வளோதான். அதன் பிறகு டியூபர்குலோசிஸ் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மனித சமுதாயத்துக்கு இருந்தது. அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அதன் பிறகு போலியோ மாதிரியான உடல் உறுப்புகளை செயலிழக்கக்கூடிய ஒரு வியாதிகளை சொட்டு மருந்துகளை குழந்தைகளுக்கே போட்டு, அதாவது ஒரு குழந்தை இப்போ வளர்ந்து வர்றதுக்குள்ளே 8-9 வேக்சினேஷன்லாம் நம்ம பண்ணி மனித சமுதாயத்தை போலியோ இல்லாத சமூகமாக நம்ம மாற்றிருக்கோம். இந்த போலியோ விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலே நிறைய பேர் அந்த சொட்டு மருந்துலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம போனதுனால அங்கங்கு ஏதாவது ஒரு கேசஸ் இருந்தாலும் கூட முன்னாடிலாம் உடல் ஊனமுற்றோருடைய எண்ணிக்கை நிறையவே இருந்தது. அதை பெரும்பங்கு குறைச்சி பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற ஒரு பெரும் போட்டி உலகெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பூனைக்கு மணியை ரஷ்யா கட்டியிருக்கின்றது. இவ்வளவு போடலாம் தேவையில்லை. ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்திருக்கின்றது. அது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்லேருந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு அது பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்துருக்கின்றத மருத்துவ உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதை மற்ற நாடுகள்லாம் அதை உன்னிப்பாகவும் கவனித்து வருகின்றது.